வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 350 கோடி மிகப்பெரிய ஒரு அமைச்சர்களிடம் இருந்து கருப்பு பணமாக சபரீசன் அவர்கள் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்தபொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்ணில் பட்டுவிட்டது. ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் G2 கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக 6 அமைச்சர்கள் பெயரும் சபரீசன் பெயரும் தற்பொழுது சிக்கலில் மாட்டிவிட்டது. உடனடியாக அமைச்சரவை மாற்றம் நடத்தப் போகிறோம் என்று கிட்டத்தட்ட கடந்த மாதம் முழுவதும் பேசப்பட்ட நிலையில் அதற்கான உண்மையான காரணம் இதுதானா? சுமார் 350 கோடி அமைச்சர்களின் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு G2 நிறுவனத்தின் மூலமாக பல ஏற்பாடுகளும், நிலத்தில் பணத்தை போடுவதற்கான ஏற்பாடுகளும், பினாமிகளது பெயர்களும் தற்பொழுது அடிபட்டிருக்கிறது. இதை தற்பொழுது ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதன் காரணமாக விசாரணைக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரீசன் அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களது முதுகெலும்பாகத்தான் சபரீசன் அவர்கள் தற்பொழுது வரை செயல்பட்டு இருக்கிறார். எந்த ஒரு தேர்தலிலும் யார் பிரச்சாரம் செய்ய வேண்டும், எங்கு மேடை போட வேண்டும், எங்கு மேடை போட்டால் எந்த சாதியினர்கள் கூடுவார்கள், அவர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்ற A to Z வழிநடத்தி கொடுக்கக்கூடியவர் தான் சபரீசன் அவர்கள். தற்பொழுது வரை திமுகவின் ஆட்சியில் எந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும், ஸ்டாலின் அவர்கள் எதில் கையொப்பமிட வேண்டும், வெளிநாடுகளின் நிறுவனங்களில் எந்த நிறுவனங்களை தமிழகத்தில் தொழிற்கல்விகளை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதை வலது கையாக இருக்கக்கூடியவர் தான் சபரீசன் அவர்கள். இது ஒட்டுமொத்த அமைச்சரவைகளுக்கும் எம்எல்ஏகளுக்கும் நன்றாகவே தெரியும். இது தெரியாத திமுகவின் உடன்பிறப்புகளுக்கு மட்டும்தான் இதை மீண்டும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி அசூர வளர்ச்சி என்றே கூறலாம். கடந்த 2014 அதிமுக மக்களவைத் தேர்தலில் 37 இடங்களை மாபெரும் வெற்றியடைந்தது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகுதான் 2019 இருந்து தற்பொழுது வரை அதிமுக படுதோல்வி அடைந்தும் திமுக வெற்றியடைந்ததற்கும் கருணாநிதி அவர்களது மறைவிற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களை முதல்வராக பதவி வகிக்க வைத்ததும் அனைத்திற்குமே சபரீசன் அவர்கள் என்ற ஒரு நபர்தான். இதற்கு முக்கியமான காரணம் பணம்தான். அதை எப்பொழுது எங்கு செலவிட வேண்டும், யாருக்கு கொடுத்தால் எப்படி பணம் கைமாறும் என்ற அனைத்தையுமே சபரீசன் அவர்கள் தனி நிறுவனத்தின் மூலமாகவே இதை கண்காணித்துள்ளார். இதன் காரணமாகத்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். இனியும் சபரீசனை சும்மா விடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக தெரிய வருகிறது.